பாபா படம் ஃப்ளாப் ஆன உடனே அவ்வளோதான் முடிஞ்சு இருக்கு, இனிமே ஒன்றுமே இல்லை அப்படின்னு முடிவுரையே எழுதிட்டாங்க. ஆனால் இன்னைக்கும் படையப்பா ரீரிலீஸ் ஆகி கரியரின் உச்சத்தை தொட்டேன்னு சொல்கிறவங்கள கலெக்ஷன் எல்லாம் தாண்டி இன்னைக்கும் நான் தான் நம்பர் 1 அப்படின்னு களத்தில் நிற்கிறார். தலைவரை பற்றி பேசுறதுக்கு டைம் ஃப்ரேம்லாம் வேணுமா என்ன? எப்பயுமே அவர் எவர் கிரீன் சூப்பர் ஸ்டார் தான். அவரோட 50 வருட திரை வாழ்க்கையிலேருந்து நம்ம கற்றுக்கக்கூடிய விஷயங்கள், முதல்ல உழைப்பு. சாதாரண பஸ் கண்டக்டராக கர்நாடகாவில் இருந்த சிவாஜி ராவ் கெக்வாட் இன்னைக்கு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தா மாறி இருக்கார். அதுக்கு அவருடைய உழைப்பு தான் காரணம். அவர் சொன்ன மாதிரி கஷ்டப்படாம எதுவுமே கிடைக்காது, கஷ்டப்படாம கிடைக்கிறது எதுவுமே நிலைக்காது. ரெண்டாவது ஆன்மீக நம்பிக்கை. தன்னுடைய திரைத்துறையில எவ்வளவு உச்சத்தை தொட்டிருந்தாலும் அவரு நிம்மதியை தேடி போறது இமயமலைக்கு தான். ஏன்னா அவருக்கு தெரியும் ஆண்டவன் சொல்றான், அருணாச்சலம் செய்யறான். மூணாவது கம்பேக். பாபா படம் மிகப்பெரிய தோல்வி அடைஞ்ச உடனே எல்லாருமே சொன்னாங்க அவ்வளவுதான், இவர் கரியரே முடிஞ்சிருச்சு, இனிமேலாம் இவரது ஒன்றும் ஜொலிக்காதுன்னு சொல்லிட்டு. ஆனா சந்திரமுகின்னு ஒரு மிகப்பெரிய ஹிட் படத்தை கொடுத்து அவர் என்னைக்குமே சூப்பர் ஸ்டார் அப்படின்றத நிலைநிறுத்திய ஒரு நடிகர். நாலாவது தனித்துவம். எவ்வளோ பேர் இருந்தாலும் அவர் ஸ்டைல் எப்பயுமே தனிதான். அதனாலதான் என் வழி தனி வழி அப்படின்றத அவர் சொன்னார். அஞ்சாவது நன்றி. எவ்வளோ உச்சத்துக்கு போயிருந்தா கூட ரசிகர்களை பார்த்து அவர் சொன்ன வார்த்தை, என்னை வாழ வைக்கும் தெய்வங்களே. அதனால நன்றியை மறக்காம இருக்கிறதும் அது ஒரு ஸ்பெஷாலிட்டி தான். இந்த 5 பாடங்களை நம்மளும் ஃபாலோ பண்ண முடிஞ்சதுன்னா நம்மளும் நம்ம வாழ்க்கையில ஒரு சூப்பர் ஸ்டார் தான்.